அண்ணே புத்தகம் அனுப்பியிருக்கேன், படிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்றாரு. அண்ணே புத்தகத்தை படிக்கவா இல்லை ஃபங்க்ஷனுக்கு வரவா? ரெண்டும் ஒரே நேரத்தில் கண்டிப்பாக நடக்காது. ஒன்றும் படிக்கிறேன், ஒரு 2 மாதம் கழிச்சு ஃபங்க்ஷன் நடத்துங்க. இல்லை ஃபங்க்ஷனுக்கு வரும் புத்தகம் சம்மந்தமாக எதுவும் என்கிட்ட பேசக்கூடாது. யார் பேசினாலும் எனக்கு எதுவுமே தெரியாது. அண்ணே நீங்கள் வந்தால் போதும்ண்ணே, தயவு செய்து வாங்க அப்படின்றாரு. இருந்தாலும் என் வீட்டில் எல்லாம் போகிறீங்க, ஏதாவது 2 பக்கத்தை படிச்சுட்டு போங்க, என்னத்தான் கேட்டாண்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மட்டும் சோசியக்காரன் இந்த ஏடுல சொருவாங்களே அப்படி அந்த மாதிரி நடுவில் ஒரு பக்கத்தை சொறி ஓப்பன் பண்ணி 43வது பகுதி வந்துச்சு. அதில் அந்த மார்ட்டினோடும் காயத்ரி அவங்கள மட்டும் படிச்சுட்டு இருந்தேன். பக்கத்தில் என் பிள்ளைங்க சத்தம் போட்டு படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தில் அவங்க ஒரு ஓரமாக உட்காந்து, சோமு கையில் 10 மாம்பழம் இருக்கிறது. இந்த சோமு ரமேஷிடம் 5 மாம்பழத்தை கொடுத்து விட்டார். நான் இந்த பக்கம் மார்ட்டின் காயத்ரியை மார்ட்டின் சந்தித்த பொழுது, கொஞ்சம் அமைதியாதுங்களா என் வீட்டுக்காரம்மா, அவங்க சத்தமாக படிக்கிறாங்க, நீங்கள் நல்ல மனசுக்கு சத்தமாக படிக்க வேண்டாம், அப்போ மனசில் தங்கும் அப்படின்னா. நான் என்ன பரீட்சைகளுக்கு போய்கிட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருமா அவங்க ஒன்றும் அமைதியாக இருக்கிறது, நீங்கள் எந்திரிச்சு அங்கிட்டு போய் படிங்க அப்படின்னா.